கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தினையே வழங்கியுள்ளான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. தெருவில் வித்தை காட்டுகின்ற மனிதன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு புதிய ஊருக்கு போயிருந்தான். அந்த புதிய ஊரில் வித்தைகளை எல்லாம் காட்டுவதற்காக எல்லாரிடத்திலும் டோக்கன் கொடுத்துவிட்டு மாலை வேளையில் ஒரு பொதுவான இடத்தில் எல்லோரும் வந்து கூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதன் அடிப்படையில் ஊரில் இருந்த எல்லாருமே அன்று இரவு ஒரு இடத்தில் கூடியது. அந்த இரவில் அவன் தன்னுடைய வித்தைகளை செய்ய ஆரம்பித்தான். ஒவ்வொரு வித்தைகளையும் காட்டிக் கொண்டிருக்கும் போது மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, கரவொலி எழுப்பி உற்சாகத்தோடு அந்த இடத்தில் அவனை வாழ்த்தி கொண்டிருந்தார்கள், பாராட்டி கொண்டிருந்தார்கள். இறுதியாக ஒரு அற்புதமான வித்தையை அவன் செய்வதாக சொல்லி இருந்தான். மிக நீண்ட குச்சிகள் கட்டப்பட்டிருந்தன. ஒரு பக்கத்தில் 50 அடி, மற்றொரு பக்கத்தில் 50 அடி. மிக உயரமான இந்த குச்சிகள் இரண்டையும் இரண்டு பக்கத்திலும் கட்டியிருந்தான். அதனுடைய உச்சியிலே ஒரு கயிறினால் அந்த இரண்டு முனைகளையும் இணைத்திருந்தான். நான் இப்பொழுது 50 அடி உயரத்தில் இருக்கின்ற இந்த இரண்டு கொம்புகளுக்கிடையே இருக்கின்ற கயிற்றின் மீது நான் நடக்கப் போகிறேன் என்று சொல்லி முதலில் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு அவன் அப்படியே நடந்து கடந்து வந்தான். எல்லாருக்கும் வியப்பாக இருந்தது. பார்த்தவர்கள் எல்லோரும் வியந்து போய் கரவொலி எழுப்பி அவனை வாழ்த்தினார்கள். இப்பொழுது என்னுடைய கையிலே நான் ஒரு கொம்பை எடுத்துக்கொண்டு ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு நடந்து வரப்போகிறேன் என்று சொன்னான். அவ்வாறே நடந்து வந்தான். எல்லோரும் வியப்போடு ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்து அவன் சொன்னான், இப்பொழுது நான் ஒரு குரங்கை தூக்கி கொண்டு ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு நடந்து வரப்போகிறேன். இன்னும் ஆச்சரியம் அதிகமானது. வியப்போடு எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள், மகிழ்ந்தார்கள். நான் ஒரு நாற்காலியை தூக்கி கொண்டு கைகளை மேலே உயர்த்தி கொண்டு நடக்கப் போகிறேன் என்று சொன்னான். எல்லாருக்கும் வியப்பு, ஆனாலும் ஆச்சரியத்தோடு அவன் செய்ததை பார்த்து கொண்டே இருந்தார்கள். கீழே இறங்கி வந்தான் அந்த மனிதன். அந்த வித்தை காட்டுகிற மனிதன் கீழே இறங்கி வந்தான். கீழே இறங்கி வந்தவன், இப்பொழுது உங்களுள் எவராவது ஒருவர் தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்களில் யாராவது ஒருவர் தயார் என்றால் உங்களை நான் தூக்கி கொண்டு மேலே அந்த கயிற்றின் மீது நடக்கப் போகிறேன் என்றான். அவ்வளவு நேரம் சந்தோஷமாக உற்சாகமாக பாராட்டி கரவொலி எழுப்பி அவன் செய்த அந்த வித்தைகளை உற்சாகத்தோடு பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு முகத்திலெல்லாம் சோகம். இப்பொழுது யாரும் தயாராக இல்லை அவன் மேலே தூக்கி கொண்டு நடப்பதற்கு. ஏனென்றால் ஒருவேளை அந்த 50 அடியிலிருந்து தவறி கீழே விழுந்தால் அவனுடைய கதி அவ்வளவுதான், உயிர் பிரிந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு சவாலுக்கு யார் தயாராக இருப்பார்கள்? எவருமே தயாராக இல்லை. அப்படியே ஒரு நிமிடம் அந்த இடத்தில் மௌனமாயிருந்தது. எவரும் தங்களுடைய கரங்களை உயர்த்தி நான் தயாராக இருக்கிறேன், என்னை தூக்கி கொண்டு நடும் என்று சொல்லவில்லை. அப்படியே அமைதியாக இருந்த அந்த சூழலில் ஒரு சிறுமி தன் கையை உயர்த்தி நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே எல்லோருடைய கண்களும் அந்த குழந்தையை உற்று நோக்கியது. அந்த சிறுமியை மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்ட அந்த வித்தைக்காரன் அப்படியே தூக்கி கொண்டு மேலே ஏறினான். மேலே ஏறி ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை அந்த குழந்தையை தன்னுடைய கையிலே தாங்கிக் கொண்டு நடந்து வந்தான். அவன் நடந்து வரும்போது எல்லோரும் பயத்தோடே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதிர்ச்சியோடே அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நேரிடுமோ என்று. எதுவும் நேரிடாமல் பத்திரமாக அவன் கடந்து
கீழே இறங்கி வந்தான். கீழே இறங்கி வந்த உடனே ஒரு வியப்பு காத்திருந்தது. எப்படி இங்கிருக்கிற எல்லோருமே இவற்றிற்கு ஒத்துக்காத போது, ஏ சிறுமியே, நீ மட்டும் எப்படி ஆர்வத்தோடு கையை உயர்த்தி அந்த இடத்தில் சென்று நின்றா என்று கேட்டபோது, எனக்கு எந்த பயமும் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் என்னை தூக்கி கொண்டு நடந்தது என் தந்தை. என் தந்தையின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் தந்தையின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒருபோதும் என் தந்தை என்னை கீழே விட்டுவிட மாட்டார். என்னை சுமந்து ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கம் பத்திரமாக என்னை கொண்டு வந்து சேர்ப்பார் என்கிற நம்பிக்கை என் தந்தையின் மீது எனக்கு இருந்தது. உங்கள் யாருக்கும் என் தந்தையின் மீது நம்பிக்கை இல்லை என்று அந்த இடத்திலே சுட்டி காட்டினாலாம் அந்த சிறுமி. என் அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில் நம்முடைய வாழ்க்கையை தூக்கி சுமக்கின்ற நம் ஆண்டவரின் மீது எந்த அளவிற்கு நமக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதுதான் கேள்விக்குறி. எதற்கெடுத்தாலும் ஏன் என்கிற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஏன் என்கிற கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த இடத்தில் நம்பிக்கையற்ற நிலையே காணப்படுகிறது. ஏன் எனக்கு நோய், ஏன் எதற்கு எனக்கு கடன் தொல்லை, ஏன் கஷ்டம், ஏன் என் வாழ்வில் பிரச்சனை, ஏன் எனக்கு துன்பம், ஏன் எதற்கு பஞ்சங்கள், எதற்கு வறுமை, ஏன் வெள்ளம், ஏன் புயல், ஏன் பாதிப்பு, ஏன் சுனாமி என்றெல்லாம் ஏன் 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 என்கிற கேள்வியை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் இந்த உலகத்தில் அவற்றுக்கான விடையை எவராலும் சொல்ல முடியாது. ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது தெரியவில்லை. கடவுள் மீது பக்தி உண்டு, நம்பிக்கை உண்டு, குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான், ஆனாலும் பிரச்சனை வருகிறதே. குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், உழைத்தாலும் கூட வறுமை இருக்கிறதே, கடன் பிரச்சனைகள் இருக்கிறதே. எல்லோரும் நன்றாக உணவு உண்கிறோம், ஆரோக்கியமாக உழைக்கின்றோம், உழைத்த பிறகும் கூட ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட நோய் நொடிகள் வருகிறதே. ஏன் ஏன் என்கிற கேள்விக்கு பதிலே இல்லை என் அன்பிற்குரியவர்களே. ஆனால் இந்த இடத்தில் ஏன் என்கிற அந்த இடத்தில் நம்பிக்கை என்கிற வார்த்தைகளை போட்டு பொருத்தி பார்த்தோம் என்றால், எப்படி இந்த நோய் தீர்ந்தது, எப்படி இந்த அற்புதம் நடந்தது, எப்படி உன்னுடைய நோய்கள் குணமானது, எப்படி உன்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைகள் நீங்கியது என்று பார்த்தால் அந்த இடத்தில் நம்பிக்கை வலு கொடுத்திருக்கும். அந்த இடத்தில் நம்பிக்கை வாழ்க்கையை உயர்த்தி தூக்கி பிடித்திருக்கும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இறைவாக்கினர் அபகுக்கு மிகுந்த வருத்தத்தோடு வேதனையோடு ஆண்டவரை நோக்கி புலம்புகின்றார். ஆண்டவரை நோக்கி புலம்புகின்றார். பாபிலோன் இடத்தில் இவர்கள் எல்லோரும் அடிமைகளாக இருக்கிறார்கள். இஸ்ராயேல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு எப்பொழுது விடுதலை, எப்பொழுது மறுவாழ்வு, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் எப்பொழுது மீட்கப்படுக போகிறோம் என்கிற கவலை அவருக்குள் அதிகரித்து விட்டது. எனவே கடவுளை நோக்கி அவர் புலம்புகின்றார். பாருங்கள், ஆண்டவரே, இன்னும் எத்துணை காலத்திற்கு உம் துணை வேண்டி நான் கூக்குரலிடுவேன்? இன்னும் எவ்வளவு காலம் நான் கத்திக்கிட்டே இருப்பேன்? நீரும் செவிசாய்க்காமல் இருப்பீர். நான் இன்னும் எத்தனை காலம் வேண்டி கூக்குரலிட்டுக் கொண்டே இருப்பேன், அழுது புலம்பிக் கொண்டே இருப்பேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். ஏன் என்னை இந்த கொடுமையை பார்க்க செய்கின்றீர்? எதற்காக இந்த கேட்டினை என்னை காண செய்கின்றீர்? எதற்காக கொள்ளையும் வறுமையும் என் கண்முன் நிற்கின்றன என்று புலம்புகின்றார், அழுகின்றார், கதறுகின்றார் இறைவாக்கினர் அபகுக்கு. அப்பொழுது ஆண்டவர் அந்த புலம்புகின்ற மனிதனை, வேதனையோடு பேசுகின்ற மனிதனை, கடவுள் என்னுடைய விண்ணப்பத்தை இன்னும் கேட்கவில்லையே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்க்கவில்லையே, என் ஜபத்திற்கு பதிலளிக்கவில்லையே என்று அவன் புலம்புகின்ற போது அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் கடவுள். ஓடுகின்றவனும் படிக்கும் வண்ணம் நீ பலகையில் எழுதிவை. அதாவது வேகமாக ஓடுகின்ற ஒரு மனிதனும் கூட நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை மறக்காமல் அல்லது கடந்து போகாமல் படிக்கும்படியாக இந்த வார்த்தையை எழுதிவை. குறித்த காலத்தில் நீ நினைத்தது நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்து காத்திருப்பது உனக்கு நடந்தே தீரும். நிச்சயம் உன்னுடைய மன்றாட்டு, உன்னுடைய விண்ணப்பம், உன்னுடைய அழுகுரல்
கடவுளுடைய சந்நிதியில் நீ நினைத்தபடியே நல்லதாய் நிறைவேறியே தீரும், நம்புவோர் வாழ்வடைவார் என்று ஆண்டவர் உறுதிபட இந்த வார்த்தைகளை அபகுக்கு நம்பிக்கையோடு தருகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, பாபிலோனினுடைய பிடியிலிருந்து இஸ்ராயல் மக்கள் மீட்கப்பட்டார்கள். அசிரியர்களுடைய பிடியிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள். நம்பிக்கையோடு காத்திருந்தால் எல்லாம் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதமாக மாறும். இதைத்தான் மீண்டும் மீண்டுமாய் வலியுறுத்தி சொல்லுகிறது இன்றைய இறைவார்த்தை. கடவுள் நமக்கு கோழையின் உள்ளத்தை அல்ல, இன்றைய 2ஆம் வாசகம் சொல்லுகிறது, நமக்கு கோழையின் உள்ளத்தை அல்ல, மாறாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே நமக்கு வழங்கியுள்ளார். எனவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வெட்கப்பட தேவையில்லை. இது நடக்கல அப்படின்னு நீ கவலைப்பட்டிருக்காதே. ஒருவேளை திருமண வரனுக்காக நீ காத்திருக்கலாம், குடும்ப பாக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக நீ காத்திருக்கலாம், கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நீ ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், நோய் நொடிகள் நீங்கி நலமோடு வாழ வேண்டும் என்று கண்ணீரோடு மன்றாடி கொண்டிருக்கலாம். உன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்திற்காக, உன்னுடைய பிள்ளையினுடைய வேலை வாய்ப்பிற்காக, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் தொல்லைகள் தீர்வதற்காக ஒவ்வொரு முறையும் நீ கண்ணீரோடு கடவுளிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கலாம். நம்பிக்கையோடு இரு. ஆபிரகாம் நம்பிக்கையோடு இருந்தார். அவருடைய ஒரே மகன் காப்பாற்றப்பட்டார். நினைத்த இடத்தில் ஆண்டவருடைய பெயரினால் சென்று குடிபெயர்ந்து அமர்ந்தார். அவருடைய வாழ்வு மாறியது. கடல் மணலைப் போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும் அவருடைய சந்ததி பெருகியது. நம்பிக்கையினால் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டால் போதும் நான் சுகம் பெறுவேன் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார். அந்த 12 ஆண்டுகளால் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஆடையின் ஓரம்தான் தொட்டால் சுகமடைந்தால். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரே இயேசுவே, நீர் என்னுடைய இல்லத்திலே அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என்று ஒரே ஒரு வார்த்தைக்காக காத்திருந்தான். 100 தலைவன், அவனுடைய மகன் ஊழியன் நலமடைந்தான். இறைவார்த்தை சான்று பகர்கிறது. நம்பிக்கையினால் தான் என் அன்பு சகோதரனே, சகோதரியே. அந்த நம்பிக்கையில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் போதும். இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் போதும். இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என நீங்கள் கூறினால் அந்த கடுகளவு நம்பிக்கையில் அது அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லி ஆண்டவரின் முன்பாக சரணாகதி ஆகுங்கள். ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரிடத்தில் உங்களை கையளித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. இறுதியாக சமீபத்தில் ஒரு 80 வயது மூதாட்டி பெரியவங்க என் கூட பேசிட்டு இருந்தாங்க. தூத்துக்குடியை சார்ந்தவர்கள். அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து என்னோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய முகத்திலும் அவருடைய உள்ளத்திலும் ஒரு சோகமும் வலியும் வேதனையும் துன்பமும் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஏன் அந்த வலி, வேதனை, துன்பம், சோகம் என்று பார்த்தால் தனிமைதான். தனிமைதான். அந்த வீட்டில் யாருமே இல்லை. தனிமையில் 80 வயது மூதாட்டி, அவர் மட்டும் தனியாக இருக்கிறார். அவருக்கு ஆதரவோ துணையோ யாருமே இல்லாத அந்த சூழ்நிலையில் மிகுந்த வலியோடு வேதனையோடு இருக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்றால் அவர் ஜெபிக்கின்ற அந்த ஜெபங்கள், சொல்லிக் கொண்டிருக்கிற ஜெபமாலைகள், மன்றாட்டுக்கள், இதுதான் அவருக்கு பெரும் உறுதுணையாக, அவருக்கு ஆறுதலாக, தேறுதலாக இருக்கிறது. சொர்ணம் என்பது அவருடைய பெயர். இந்த அம்மா என்னோடு பேசிக் கொண்டிருந்த போது, ஃபாதர் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்தான் ஃபாதர். என்ன சந்தோஷம் தெரியுமா? என் பக்கத்தில் யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், நான் கஷ்டத்தோடு இருக்கிறேன். எனக்கு பல நேரங்களில் எதுக்கு இந்த வாழ்க்கை, நான் தனிமையில் இப்படி கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைப்பேன். நீங்கள் பூசை வைக்கிறீங்கல்ல, அந்த பூசை நான் அப்பொழுதும் வரும் அப்படின்னு காத்து கொண்டே இருப்பேன். அந்த பூசையை பார்ப்பேன். அந்த பூசையில் நீங்கள் சமாதானம் சொல்லுவீங்கள்ல ஃபாதர்,
நான் வேற யாருக்கும் சமாதானம் சொல்ல முடியாது ஃபாதர். என் பக்கத்தில் யாருமே இல்லை ஃபாதர். என் பிள்ளைங்க இல்லை, என் சொந்தக்காரங்க இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லை, யாருமே எனக்கு இல்லை. நான் சமாதானம் சொல்றது உங்களுக்கு மட்டும்தான் ஃபாதர். அந்த டிவியை பார்த்து பார்த்து சமாதானம் சொல்லுவோம் ஃபாதர். தனிமையில் அந்த தாயினுடைய வேதனையை பார்த்தீர்களா? அந்த தாயினுடைய நம்பிக்கையை பார்த்தீர்களா? பக்கத்தில் யாருமே இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை, என் குருவானவரோடு நான் சமாதானம் செய்கிறேன், என் இறைவனோடு நான் சமாதானம் செய்கிறேன். இறைவன் என்னை பாதுகாக்கிறார், இறைவன் என்னை வழிநடத்துகிறார், இறைவன் என்னை காத்து கொண்டிருக்கிறார் என்பது சொர்ணம் அம்மாவினுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால் 80 வயதிலும் அவர் அந்த தனிமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாமும் கூட அதே நம்பிக்கையை இறைவன் பேரில் வைத்தால் நாம் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும். நம்பிக்கையோடு புதிய மாதத்தில் அடியெடுத்து வைப்போம். கடந்த மாதத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், போராட்டங்களை சந்தித்திருக்கலாம், வாழ்வில் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். பரவாயில்லை, தொடர்ந்து நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைப்போம். ஜெபமாலை மாதம் தேவத்தாயை தாங்கி வீடு வீடாக சென்று ஜெபமாலை ஜெபித்து நம்பிக்கையோடு அன்னையினுடைய பரிந்து பேசுதலுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறோம். அந்த அன்னையினுடைய பரிந்து பேசுதல் நம்மை கைவிட்டு விடாது. அந்த அன்னையினுடைய மன்றாட்டு ஒருபோதும் வீணாகாது. நாம் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும். காலம் தாமதமானாலும் நம்பிக்கையோடு இருங்கள், வாழ்வடைவீர்கள் என்கிற வார்த்தையில் உறுதியான நம்பிக்கை கொள்வோம். ஆமீன்.